அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வளமையாக மிகவும் பொறுமையாக முழுமையடையும் வரைக்கும் கேட்டிங்கண்டா சில நேரம் அழகான பிரயோசனம் ஒன்று கிடைக்கும். அவசரப்பட வேணாம், சொல்கிற விஷயத்தை சரியாக கேளுங்க. நான் கடந்த 7/1/2025 சொல்லியிருந்தேன், அஸ்வஸ்ம பெறாத மாணவர்கள், அஸ்வஸ்ம கொடுப்பனவோ இதுவரையும் எடுக்காத மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன். அப்படிதானே சொல்லியிருந்தா? அது எப்படிப்பட்ட மாணவர்களுக்கு சொல்லியிருந்தேன்? 300 பேருக்கு குறைவான மாணவர்கள், 300 இருக்கலாம், 299 மாணவர்களும் அந்த பாடசாலையில் படிக்கலாம். சரிதானே? நல்லா கேட்டுங்க. 299 பிள்ளைகளும் படிக்கலாம், 300 மாணவர்களும் படிக்கலாம் அந்த பாடசாலை. அந்த பாடசாலையில் நான் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 6500 பாடசாலை இலங்கையில் இருக்கி. 6500 பாடசாலை, 10,906 பாடசாலை மொத்தமாக. அதிலும் 300க்கும் குறைவான பாடசாலை எத்தனை இருக்கி? 6500. அதில் நீங்கள் ஒரு ஆளாங்கிறத முதல்ல இப்போ சொல்ல வர விஷயத்துக்கு தெரிவு செஞ்சு விடுங்க. முதலாவது கேட்குறார்கள், 300 பேருக்குள்ள படிக்கிற பாடசாலையில் நம்மளை பிள்ளை படிக்குது என்று கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, அதைத்தான் சொல்லியிருந்தேன். அந்த மாணவர்களுக்கு தான் முதல் கட்டமாக 6000 ரூபாட கொடுப்பனவு, அது வவுச்சர் மூலமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட், அது சொன்ன ஒரு செய்தி, அது பாராளுமன்றத்தில் பேசின செய்தி. இப்போ சொல்ல போகிற செய்தி என்னென்னா, அதை கொடுக்க சொல்லி அரசாங்கம் இப்போ சொல்லியிருக்கி. எப்போ சொல்லியிருக்கேன்டா, அந்த 300க்கும் குறைவான மாணவர்கள் படிக்கிற பாடசாலை அதிபருக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. உடனடியாக இந்த மாணவர்களை எனக்கு அவசரமாக 22ஆம் தேதிக்குள்ளே தாங்கண்டு. 10ஆம் தேதி இந்த கடிதம் வந்துட்டு எல்லாரும் அதிபர்மாருக்கும் இந்த கடிதம் வந்துட்டு, அதில் ஸ்கூல் பேக்ஸ், புத்தகங்கள் அதில் கொடுக்கறதுக்கு வந்துட்டு அனுமதி வந்துட்டு. இப்போ யார் தெரிவு செய்ய போகிறாங்கண்டா, இந்த 22ஆம் தேதிக்குள்ளே அரசாங்கத்துக்கு இவங்க தகவல் கொடுக்கணும். கிட்டத்தட்ட நான் பேசுகிறது இன்றைக்கு தேதி 15/1/2025. இன்னும் 2 நாள், 6, 7, 8 நாளைக்குள்ள உடனடியாக சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்கடா, அரசாங்கம் ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. ஆப்பண்டா தெரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன். அதே QR கோட் முறையில் அவங்களுக்கு வரும். அந்த ஆப் அவங்களுக்கு வந்து எங்கே போய் அந்த வெப்சைட்டில் அதை எடுக்கிறேன்ட்டு அதிபர் மாறுற ஃபோன் நம்பரை கொடுத்த உடனே QR கோடு அவங்களுக்கே கொடுப்பாங்க. அப்போ அவர் என்ன செய்வாருண்டா, அதிபர் என்ன செய்வாங்கண்டா, அந்த QR கோடில் உங்களோட வீட்டை நீங்கள் என்ன செய்ய உங்களுக்கு அறிவிப்பாங்க. 300 பாடசாலை மாணவர்களை வசதி இல்லை அப்படி இப்படியா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பாடசாலை அதிபர்கிட்ட போனீங்கண்டா. இப்போ 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பம், இன்றைக்கு தானே பாடசாலை, நேற்று தைப்பங்களுக்கு பிறகு இன்றைக்கு தான் ஆரம்பம், இன்றைக்கு தான் இந்த வேலை நடக்கும். இந்த QR கோடை அவங்க எடுத்தது பிறகு நீங்கள் NICயோட போகணும். பெற்றோர் தாய் தகப்பன் NICயோட நீங்கள் போகணும். NICன்னா தேசிய அடையாள அட்டை, அதோட நீங்கள் போனோன்னே அவங்க உடனே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவாங்க. அவங்க ஃபார்மெல்லாம் இல்லை, நம்மடாக்கள் எப்பயும் ஃபார்ம் இருக்கிற. இப்போ எல்லாம் இந்த அரசாங்கத்தில் இனி வருங்காலங்களில் எல்லாம் ஆன்லைனில் தான் வரும் முழு வேலையும். இனி ஃபார்ம் பிரிண்ட் பண்ணுறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க அதிபர் தான் இந்த வேலையை செய்கிறதுக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க அதிபர்மாருக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த 22ஆம் தேதிக்குள்ளே அரசாங்கத்துக்கு இந்த தகவலை எடுத்து இந்த 300 மாணவர்களில் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோமே, ஒரு 100 மாணவர்களுக்கு நீங்கள் கொப்பி சாமம் கொடுக்கலாம் என்ற அனுமதியை கொடுப்பாங்க. ரைட், கொடுத்தது பிறகு அவங்க அரசாங்கம் என்ன செய்யுமெண்டா, அதை உடனடியாக அதிபர்மாருக்கு வவுச்சர்ஸ் வவுச்சரை அனுப்புவாங்க. இந்த 300 உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், 100 மாணவர்களை தெரிவு செஞ்சான வவுச்சர் அனுப்புவாங்க. வவுச்சர் அனுப்பின உடனே அந்த வவுச்சரை உங்களோட கூப்பிட்டு தருவாங்க, இந்தாங்க உங்களுக்கு வந்திருக்கு இந்தாங்க. அது யார்கிட்ட வாங்கணுமெண்டா, எல்லா புக் ஷாப்லையும் நீங்கள் போயிட்டு அந்த வவுச்சரை கொடுத்து வேண்டியில அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட புத்தகசாலையாக இருக்கணும். நல்லா கேட்டுங்க, உங்களோட பகுதியெல்லாம் நிறைய புக் ஷாப் இருக்கும். அது கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்களா இருக்கணும். அதை அதிபர் சொல்லுவார், இன்ன கடையில் போய் வேண்டுங்க அப்படின்னு சொல்லுவார், அவர் சொல்லி தருவார். ஏன்னா அவங்களுக்கு அதுக்குரிய அறிவுறுத்தல் அந்தந்த ஷாப்புகள் தான் எங்கிட்ட ரெஜிஸ்டர்ன்னு சொல்லி அவங்களுக்கான அறிவுறுத்தல் அனுப்பப்பட்டிருக்கான். அது சம்பந்தமாக வாய்ச்சி பார்த்தேன் நான். அது உண்டு. அடுத்தது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ரைட் புக் வவுச்சர் உங்கள்கிட்ட தந்ததுலேருந்து உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த 100 பேருக்கு உதாரணத்துக்கு 300 பேருக்கு வவுச்சர் தந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு மாதத்துக்குள்ளே அந்த புக் ஷாமனை வேண்டிடணும். ஒரு மாதம் அங்கே ஒரு நாள் போனால் அது கேன்சல். அது நல்லா விளங்கிக் கொள்ளணும், உடனே வேண்டுவீங்க. இருந்தாலும் அதை இதை சரியாக சொல்லிக் கொடுப்போம், அதில் வாய்ச்சது. ரைட், இந்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்துதாங்கிறத அதிபர்மார்களை பாடசாலைகளில் எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு, ஒடிட்டுக்கு
போகணுங்கிறதுக்காக அதிபர்மார்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த என்ஐசி நம்பர், தார டாக்குமெண்ட் அதெல்லாம் ஆவணப்படுத்தி வைங்க. எங்கட சில நேரம் எங்கட ஆடிட் வந்து செக் பண்ணலாம் என்று சொல்றாங்க. அது மேலால இன்னும் கொஞ்சம் மெருகுறதுக்காக பார்க்க சொல்லிக்காங்க. மாகாண கல்வி திணைக்கத்தில் உள்ளாக்கள், வலய கல்வி அலுவலகத்தில் உள்ளாக்கள், கோட்டக்கல்வி உத்தியோகத்தர்கள், அதிபர்கள்லாம் செக் பண்ணிக்கொள்ளணும். இங்க சரியா செய்யறாங்களா, இது சரியா இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் சரியா நடைமுறைப்படுத்தப்படுதா, இப்படியானங்கிறத செக் பண்ணுங்கங்கிற அடிப்படையில சொல்லியிருக்காங்க. இப்ப நாம எல்லாருக்கும் புக் சேவை தான், எல்லாரும் கஷ்டத்துல வாழ்றோம், எல்லாருக்கும் இருக்குத்தான். ஆனால் இதில் சொல்லப்பட்ட ஆட்களுக்கு மாத்திரம்தான் முதல் கட்டம் நடக்குது. பிறகு இன்னும் அறிவிச்சா நான் அறிவிப்பேன். நான் இந்த குரூப்ல இருந்து கொள்ளுங்க. இந்த குரூப்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க யூடியூப் லிங்க. அது மாத்திரமல்ல, நீங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் நீங்க செய்யற வேலை, வேற ஒன்றும் இல்லை. நான் இது சம்பந்தமான அறிக்கைகள் வந்தா இதை உறுதிப்படுத்தப்பட்டு தான் நான் தகவல் தருவேன். எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஒரு அளவு எல்லாத்தையும் இந்த கண்ணால பார்க்கணும். பார்த்து எல்லா வடிவா எல்லாம் சரி என்று கண்டா உங்களுக்கு நான் அறிவிப்பேன். இந்த பொய்யான தகவல் முந்தி கொண்டு செல்றது அப்படி இப்படிலாம் இல்லை. எல்லாம் டாக்குமெண்ட்டை கையில் வச்சுட்டு பேசுறேன், எல்லாம் நடக்கும். அதுக்காக வேண்டி நான் அசஸ்மெண்ட் எடுக்கல, அது செய்யலைன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுவேன்னா, மேலதிக தேவையில் தகவல் வேணுமெண்டா 077 366 4619க்கு மெசேஜை மட்டும் பண்ணி வைங்க. கண்டிப்பா சொல்றேன், மெசேஜ் பண்ணுங்க, கால் எடுக்க வேணாம். நீங்க கால் எடுக்கிறதால ஒரு மாணவருண்ட டைம் வேஸ்ட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த போன்ல நான் உங்களோட கதைச்சிட்டு இருக்கணும், நான் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லணும்னு சொன்னா இன்னொரு மாணவர் இன்னொரு விஷயத்தை கேட்பார். அது சம்பந்தமா இந்த ஒரு டிவைஸ்ல தான் நான் எல்லா வேலையும் செய்யறது. அதால நீங்க அதை கவனம் எடுத்து எல்லாத்தையும் மெதுவா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா.